ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் டிப்ஸு, க்ளீனிங் டிப்ஸு எல்லாமே கலந்து பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது நம்ம மெதுவடையெல்லாம் செய்வோம். மெதுவடை செய்யும்போது இந்த மாதிரி மாவு வந்து எந்த பதத்தில் எடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா நைஸாக சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு உளுந்து மாவை அரைச்சிட்டு விரலில் எடுத்து ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த வடையில் நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கும்போது புதுசாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கையில் எண்ணெய் பட்டுரும். அதனால் பயப்படுவீங்க போடுறதுக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியான மெத்தட் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சில்வர் பாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒரு அடிகரண்டி எடுத்து அதில் இந்த மாதிரி ரேப் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் மாவை எடுத்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா எத்தனை வடை வேணாலும் போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் கூட ஆயில் கையில் பட்டுரும் அப்படிங்கிற பயமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக மெத்தடில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவேன். இது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு டம்ளரில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர், சில்வர் பேப்பர் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தால் கூட ஒரு டம்ளரில் நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அது ரப்பர் பேண்ட் போட்டு அது மேலே மாவு வச்சு நீங்கள் இப்படி கூட போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சில்வர் பேப்பர் தான் வேணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட எந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கோ, ஆயில் கவர், பால் கவர் எது இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃபேன்லாம் வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுனா, நம்ம ஒட்டடை குச்சி எடுத்துக்கோங்க. அதில் குழந்தைங்களோட ஸ்கூல் சாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து கற்பூரம் கொஞ்சமாக ஒரு கற்பூரம் நுணுக்கி போட்டு ஒரு தண்ணியில் நீங்கள் அந்த மாதிரி அதில் நனைச்சி டிப் பண்ணி நீங்கள் துடைச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஒட்டடையும் ஒட்டாது. பேபி டால்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். நம்ம வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா நல்ல நறுமணமாக இருக்க நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியாக நம்ம ஒரு பாக்கெட் காஃபி தூள் இருந்தால் போதும். நம்ம ஈஸியாக நம்ம ரூம் ரொம்ப வாசனையாக நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிச்சன் சிங்க்லலாம் அந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் எதுவுமே வராது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி தீபம் ஏற்றுவோமோ அந்த மாதிரி டபுள் 3 போட்டு நீங்கள் வச்சுருங்க. டபுள் 3 போட்டுட்டு இது கூட இன்னும் ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கற்பூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கற்பூரம் எடுத்து இந்த மாதிரி ஆயிலில் நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி நீங்கள் போட்டு விட்டுருங்க. பவுடர் பண்ணி போட்டுட்டு இதில் கொஞ்சமாக நிறைய காஃபி தூள் போடணும் அப்படின்னு இல்லை. உங்கள் வீட்டில் எந்த இன்ஸ்டன்ட் காஃபி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காஃபி தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 10 ரூபா பாக்கெட்டு எங்கள் வீட்டில் இருந்துச்சு. நான் சன்ரைஸ் அதுதான் நான் ஆட் பண்ணுறேன். இதுதான் போடணும்னு இல்லை. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் காஃபி தூள் போட்டுட்டு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தான் போடணும். இன்ஸ்டன்ட் காஃபி தூள் போட்டுட்டு ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் நல்லா ஆயிலில் கலந்து விட்டுருங்க. நல்லா ஆயிலில் நீங்கள் கலந்து விட்டுட்டு இப்போது நார்மலாக நம்ம தீபம் எப்படி நம்ம ஏற்றுவோமோ அதே மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள். சும்மா வாசனை செம்ம வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்னொரு டிப்ஸும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காஃபி தூள் நீங்கள் போட்டுட்டு மீதம் இருந்தால் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது கட்டி பிடிச்சிரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. புதுசாக வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிக் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம தீபம் ஏற்றி வச்சிடலாம். இந்த தீபம் ஏற்றுனதையுமே ஒரு புகை வரும் பாருங்கள். சும்மா செம்ம நறுமணம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ரூமே நல்ல மனம் வரும்.
இந்த வாசனைக்கு எந்த ஒரு கொசுவாகட்டும், சின்ன சின்ன பூச்சிகளாகட்டும் எதுவுமே உங்கள் ரூம் பக்கம் எட்டி கூட பார்க்காது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் மெத்தட் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் வீடெலாம் க்ளீன் பண்ணுனா நான் இப்படி தான் நான் வச்சுப்பேன். நீங்கள் சிங்க்கு பக்கத்தில் இல்லை கிச்சனில் நீங்கள் எங்கே வேணாலும் இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வெஜிடபிள் பிரியாணி இப்படி தான் இந்த மெத்தடில் செய்வேன். நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இனி எப்போவும் இப்படி தான் செய்வீங்க. இந்த ஒரு பொடி மட்டும் போட்டு பாருங்கள். சும்மா பிரியாணி வேறு லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் மல்லித்தூள், இஞ்சி, தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் நார்மலாக நம்ம என்னென்ன போடுவோம், கேரட், பீன்ஸு இதெல்லாம் போடுவோம். ஏலக்காய், சோம்பு. ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏலக்காய் 2 பீஸ் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் எப்படி வரணும் அப்படின்னா நல்ல பொன்னிறமாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா பிரியாணி கெட்டுடும். அதனால் கொஞ்சமாக வீட்டில் புதினா இலை இருந்தது. நான் புதினா இலையை ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் புதினா இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நெய்யும் கடலை எண்ணெயும் ஆட் பண்ணுங்கள். நெய்யும் நல்லெண்ணெயும் நம்ம சேர்த்துக்கக்கூடாது. ரெண்டும் ஒன்றா சாப்பிடக்கூடாது. எப்போதுமே நெய்யில் மட்டும் செய்யுங்க. இல்லைன்னா நெய்யும் கடலை எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ணி நீங்கள் சமைச்சு பாருங்கள். இப்போது இதில் வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு எல்லா காய்கறியும், பச்சை பட்டாணி நீங்கள் எது உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு இது தான் இருந்தது. தக்காளி இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வெயிட் போடாமல், விசில் போடாமல் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணியே விடாமல் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. 3/4 பதம் வெந்ததும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிட்டு தக்காளியும் பாதி வெந்த வாட்டி நம்ம இதில் தான் அந்த பொடியை நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதில் மல்லிப்பொடியை ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மல்லிப்பொடியை ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சும்மா செம்ம டேஸ்ட் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இதில் நான் கரம் மசாலாவோ பிரியாணி மசாலாவோ இல்லை சில பேர் மட்டன் மசாலாலாம் ஆட் பண்ணுவாங்க. நான் எதுவுமே போடலை. ஒன்லி மல்லிப்பொடியில் என்னென்ன கலந்துருக்கேன் அப்படின்னா சீரகம், மிளகு, மல்லி இது 3 மட்டும்தான் நான் கலந்து அரைச்சி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் நான் அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் காரத்துக்கு சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்ஸு மிஸ் ஆகிடுச்சு. பச்சை மிளகாய் இதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிளகு, காரம், இந்த மசாலா, இது மல்லித்தூள் இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் அரிசியும் நான் போட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.